சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ மிக்கேல் தாலோடைய ஒரு கேமோட உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இந்த ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எப்பவும் போல டிபிக்கல் தால் என்ன பண்ணியிருப்பாரோ, அதை தான் இங்கேயும் பண்ணியிருக்கிறாரு. பட் ரொம்ப அ எதிர்பார்ப்போட இந்த கேமை பார்க்காதீங்க. ஏன்னா, நீங்க நினைக்கிற இடத்துல அவர் வந்து சாக்ரிஃபைசஸ்லாம் பண்ண மாட்டாரு. அண்ட் இந்த கேமை பொறுத்தவரைக்கும் ரொம்ப இன்ஸ்ட்ரக்டிவா இருக்கும். நெறைய விஷயங்கள் வந்து நீங்க டேக் ஹோம் மெசேஜா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இன்ஸ்ட்ரக்டிவா வந்து இங்க தால் ஆடியிருப்பாரு. ஸோ ரேதர் தென் நம்ம வந்து அந்த டிபிக்கல் தால் என்ன பண்ணுவாரோ அந்த மாதிரி இல்லாமல் அதுவுமே இருக்கும். பட் என்னன்னா, இந்த கேமில் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா 1958 வந்து நடக்குது. பல்கேரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு போட்டிருக்கேன் டோர்னமெண்ட்டோட நேம். அது எக்ஸாக்டாக அதோட அப்ரிவேஷன் என்னன்றது தெரியல. பட் மேபி அது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி ஏதோ போட்டிருக்கலாம். அண்டர் 26 ஃபைனல்ஸில் ஏ குரூப்பில் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி என்னோட இது. ஸோ பர்கர்ட் மாலிச் அப்படிங்கிற ஒரு பிளேயரோட வந்து விளையாடுறேன். ஸோ இந்த கேமை பார்த்தோன்னே கண்டிப்பாக நம்ம எப்படி என்ஜாய் பண்ணோமோ அதே போல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அதான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இந்த கேமை பார்க்கலாம். ஸோ இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன பண்ண சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம வீக்லி கிளப் டோர்னமெண்ட்டில் பங்கேற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ கடந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு 25 பேர்கிட்ட வந்து விளையாடிருந்தாங்க. ஸோ நல்லா போச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் வந்து ஆடிருந்தாங்க. எஸ்பெஷலி ரேட்டட் பிளேயர்ஸ்லாம் கூட வந்து ஒரு 10 பேர் வந்து ஆடிருந்தாங்க. ஸோ டோர்னமெண்ட் இப்போ கொஞ்சம் சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. இன்கேஸ் நீங்களும் ஸ்ட்ராங்கான பிளேயராக இருந்தீங்க, நான் லோக்கலாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம கிளப்பில் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கேமை பார்க்கலாம். கேமில் வந்து பார்த்தீங்கன்னா டால் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா சிசிலியன் டிஃபென்ஸாக இருக்குது. ஸோ மாலிச் வந்து சிசிலியன் சூஸ் பண்ணுறாரு. ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே ஒரு ஓப்பன் சிசிலியன் வந்து நம்ம பார்க்குறோம். வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து ரிக்டர் ரவுசர் வேரியேஷன் ஆஃப் த சிசிலியன் சொல்லுவாங்க. ஸோ ரிக்டர் ரவுசர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேரியேஷன். ஒயிட் வந்து சூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேரியேஷன் ஓப்பன் சிசிலியனில். ஸோ E6 வந்து ஷெவ்னிங் அண்ட் பான் ஸ்ட்ரக்சர். ஸோ E6 அதுக்கப்புறம் குயின் டு D2 அண்ட் தென் A6. ஸோ A6க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குயின் சைட் கேஸ்லிங் பண்ணுறதுக்கு தான் தயாராகிட்டு இருக்காரு. அது கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல் இங்கே உடனே வந்து குயின் சைட் கேஸ்ல் பண்ணிடுறாரு. கேஸ்ல் பண்ணினதுக்கப்புறம் பிஷப்பை வந்து D7ல் வைக்கிறாங்க. அப்படி வச்ச பின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா F4 அட்வான்ஸ் பண்ணுறாரு. ஸோ டிபிக்கலான அட்வான்ஸ் தான். இதுதான் வந்து ஒயிட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் சிசிலியன் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அக்சலரேட்டிங் த டெவலப்மெண்ட். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும் ஆக்சுவலாக பிளாக். ஏன்னா சென்டரில் 2 டுவல் பான் இருக்குது அப்படிங்கிறதுனால மேபி E5 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியர் த்ரெட்டாக இருக்கலாம். ஸோ அவர் கவுண்டர் பண்ணுறதுக்கு B5 அட்வான்ஸ் பண்ணி B4 த்ரெட்டன் பண்ணுறாரு. ஸோ தட் E4 பானை வின் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பொசிஷனில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ். ஆனால் இது மெயின் மூவாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா 2100 கேம் கிட்ட வந்து ஆடிருக்கிறாங்க லீச்சஸ் டேட்டாபேஸ் படி. ஸோ இந்த இடத்துல என்ன ஆடுறாங்க அப்படின்னா இது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஒத்துக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா பிஷப் இன்ட்டு F6 விளையாடுறாங்க. இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்டான மூவ்? யாருமே பிஷப் பேரை வந்து இது மாதிரி இயர்லியராக கொடுக்க மாட்டாங்க. 1 2வது இந்த பிஷப்க்கு வந்து எந்த ஒரு கொஸ்டின் மார்க்குமே போடல. அப்படி இருக்கும்போது ஏங்க வாண்டடாக கேப்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக எழும். ஸோ இது பின்னாடி இருக்கக்கூடிய ஐடியா என்ன அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டாக்டிக்கல் ஐடியா இருக்குது இந்த பொசிஷனில். ஏன்னா இந்த பொசிஷனில் நீங்கள் பானால் மட்டும் தான் கேப்சர் பண்ண முடியும். இன்கேஸ் குயினால் கேப்சர் பண்ணாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓப்பனிங்லேயே உங்களுக்கு ஒரு பசில் நான் வச்சுருக்கேன். ஸோ சப்போஸ் குயினால் கேப்சர் பண்ணால் என்ன டாக்டிக்ஸ் அங்கே இருக்குது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதனால தான் இந்த பொசிஷனில் வந்து கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில் இல்லை மொத்த கேமுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 3-4 கேம்ஸ் தவிர எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா GTX F6 தான் ஆடிருக்காங்க. அதுவும் இந்த கேமில் அதை தான் ஆடிருக்காங்க. இப்போ நான் வந்து குயின் டேக்ஸ் F6 விளையாடினா என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து காமிக்கிறேன். ஸோ குயின் டேக்ஸ் F6 ஆடும்போது பிரச்சனை என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய D7 ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா வல்னரபுளாக இருக்குது. இங்கே நம்ம ஆல்ரெடி ஒரு பேட்டரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இங்கே இன்டெரக்டாக ஒரு எக்ஸ்ரே போகிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதனால் பான் டு E5 ஒன்றும் பிரச்சனை இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியும் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு. அப்புறம் D takes E5 நம்ம இங்கே டிஸ்கவரி கொடுக்க போகிறோம். நைட் D takes B5. ஸோ சப்போஸ் நீங்கள் A takes B5 விளையாடிங்கன்னா செக்மேட் இருக்குது. அது பாசிபிள் கிடையாது. அப்போது நீங்கள் வந்து குயினை வந்து கொண்டு போயிட்டு டிஃபென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ குயின் மூவ் வந்து பார்த்திங்கன்னா தப்பு அப்படிங்கிறது லிட்டரலாக நமக்கு புரிஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு. அதுக்கப்புறம் நைட் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக D6ல் லேண்ட் ஆகி அந்த பிஷப் பேரை ரீகெயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மச் பெட்டர் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு குயின் ட்ரேட் பண்ண நினச்சா அதுக்கப்புறம் நம்ம வந்து பானை வெட்டுறதுக்கு தயாராகிட்டு ப்ளஸ் நைட்டு D6ல் லேண்ட் பண்ண பார்க்கணும். அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் தென் we can capture the pawn. ஸோ ஆல் இன் ஆல் வந்து பார்த்திங்கனாக்கா ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக விளையாடக்கூடிய ஒரு பொசிஷன் இது. ஒரு பான் டவுன் பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கனாக்கா அது டெம்பரரி தான். பட் ஒயிட்டுக்கு நல்ல ஒரு பொசிஷன். ஸோ இவ்வளோ பெரிய டாக்டிக்கல் ஐடியா வந்து அந்த குயின் இன்ட்டு F6ல் இருக்குது. ஸோ G இன்ட்டு F6 அதனால தான் வந்து இந்த ரெக்டர் ரவுசரில் இதுதான் வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். பான் டு F5. ஸோ இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த D5 ஸ்கொயராக வீக்கன் பண்ண பார்க்குறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு நைட்டை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. அதனால் குயின் வந்து திரும்ப ரீகேப்சர் பண்ணது. தென் பிஷப் H6 செக். ஸோ
இந்த பொசிஷனில் வந்து பிஷப் h6 செக் கொடுத்ததுக்கப்புறம் கிங்கை வந்து இது ரொம்ப இந்த இடத்துல ஒரு க்ளூ என்ன சொல்கிறது ஒரு பசில் மாதிரி இங்கேயும் கேட்கலான்னு நினச்சேன். என்னென்னா இப்போது இந்த பிஷப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேரெக்டாக இந்த E5 ஸ்கொயருக்கு வந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த ஒரு மூவ் தான் இங்கே வந்து ஒரு பிளாக் ட்ரை பண்ணுறாரு. இன்ட்ரெஸ்டிங்கான ரீமனவரிங் இது. கிங் B1 பிஷப் F4 அண்ட் இந்த ஸ்கொயருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. அண்ட் நைட்டெல்லாம் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் பிஷப் E5 வந்துடுது. ஸோ அழகாக வந்து ஒரு 2-3 மூவ்ஸில் வந்து பிஷப் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கொயரில் வைக்கிறாரு. அண்ட் இன்ஃபேக்ட் இதுதான் வந்து பெஸ்ட் பீஸ் ஆஃப் பிளாக்னு சொல்லலாம். ஏன்னா இது அஃபென்சிவாகவும் ஆக்ட் ஆகுது, டிஃபென்சிவாகவும் இந்த பக்கம் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. நாட் லைக் திஸ் அஃப்கோர்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த பக்கமும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு பீஸ் ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் அது ரொம்ப ஒரு 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 த்ரெட்டுன்னு கூட சொல்லலாம். லாங் டைமாக பார்க்கும்போது அந்த பிஷப் வந்து ஒரு த்ரெட். ஏன்னா பிஷப் பேர் நம்மகிட்ட கிடையாது ஆக்சுவலாக. அதை அப்போஸ் பண்ணக்கூடிய டாஸ் பேர் பிஷப் நம்மகிட்ட கிடையாது. ஸோ குயின் டு D2 போகிறாரு டாலு. போன பின்ன அவர் என்ன பண்ணுறாரு, குயின் C7 விளையாடுறாரு. ஸோ இந்த பொசிஷனில் வந்து ஒரு சின்ன ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் வந்து E-takes F5 பற்றி கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ இது யாரும் விளையாடவும் மாட்டீங்க. பட் இருந்தாலும் இது சில பேருக்கு தோணலாம். அப்படி தோணும்போது இங்கே பியூட்டிஃபுல்லான ஒரு ஹோல் வந்து நமக்கு கிடைக்கும் நைட்டுக்கு. ஸோ அதனால் இதை எக்ஸாம்பிள் நைட் F4 நைட் டு D5 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விளையாட முடியும். ஏன்னா அதில் ஒரு பான் எக்ஸ்ட்ரா கிடைக்குது பிளாக்கு. ஸோ அதனால் கன்சிடர் பண்ணியிருப்பீங்க சில பேர். பட் நைட் டு D5 இருக்கிறதுனால அது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. ஸோ குயின் டு C7 பான் டு G3. ஸோ நைட் F4 ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அடுத்த ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணி F2ல C2ல ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ பிஷப் H3. ஸோ பிஷப் H3 போனதுக்கப்புறம் ஒவ்வொரு டாலோட மூவ் இதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த D5 ஸ்கொயரை எப்படி நம்ம கைப்பற்றலாம், அப்படி இல்லைன்னா இந்த E6 ஸ்கொயரை எப்படி நம்ம வந்து பிரேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிஷப் H3யுமே அந்த E6 ஸ்கொயரில் தான் ப்ரெஷர் பண்ணுறது. பட் இப்போதைக்கு அதுக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் குயின் C4 விளையாடுறாரு. குயின் C4 வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரெசிவான மூவ் ஆக்சுவலாக. ஸோ ஜஸ்ட் நம்மளோட கேம்ப்குள்ளே வராரு. குயினை பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டை பண்ணுறாரு. ஏன்னா நைட் வந்து அட்டாக்ல இருக்கும். ஆக்சுவலாக குயின் எங்கேயுமே போக முடியாது. இன்ஃபேக்ட் ஏன்னா C2ல ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் ப்ரெஷர் மட்டும் கிடையாது. குயின் டெக்ஸ் B2 would be a checkmate. ஸோ அந்த காரணத்தினால குயின் C4 இன்னும் பெரிய த்ரெட்டு தான். பட் இங்கே டால் வந்து என்ன பண்ணுறாரு, E6ல ஃபர்தராக டிஃபெண்ட் பண்ணாலுமே அவர் நைட் F4 போட்டு திரும்ப E6ஐ ப்ரெஷர் பண்ணுறாரு. ப்ரெஷர் பண்ணதுக்கப்புறம் ஆச்சரியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் வந்து கம்ப்யூட்டர் என்ன சொல்லுது அப்படின்னா, தயவு செஞ்சு கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா கிங் வந்து சென்டரில் இருக்குது அப்படிங்கிறது அதோட கன்சர்ன். பட் இங்கே நம்ம வந்து கம்ப்யூட்டரோட விளையாடலை. ஸோ ஹியூமன் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்ற மாதிரி அவர் விளையாடுறாரு. கிங் டு E7. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மிஸ்டேக் ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த பொசிஷனில் வந்து தால் வந்து பொசிஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு F-takes E6 வந்து விளையாடுறாரு. இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் எஃப் பானில் வந்து கேப்சர் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, ரூக் நைட்டை வந்து D3ல ட்ரா பண்ணி அந்த பிஷப்பை வந்து சேஸ் பண்ண முடியும். ஸோ ரிமைனிங் கேம் ஃபுல்லாகவே கிங் வந்து சென்டர் தான் இருக்க போது ஒரு ஆக்டிவான அட்டாக் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். கேமில் வந்து அதனால் என்ன செய்கிறார் அப்படின்னா, பிஷப் இன்ட்டு E6 விளையாடி மேட் த்ரெட் கிரியேட் பண்ணுறாரு. மேட் இன் 2 த்ரெட் கிரியேட் பண்ணுறாரு. ஸோ அந்த காரணத்தில் இங்கே தால் என்ன பண்ணுறாரு, அந்த நைட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்டர் ஆஃப் த போர்டில் லேண்ட் பண்ணுறாரு. லேண்ட் பண்ணினதுக்கப்புறம் பிஷப் டெக்ஸ் D5. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் இதை இக்னோரே பண்ண முடியாது. நீங்கள் எனி கிங் மூவ் வில் லேண்ட் இன்டூ இது 4க்கு. பட் அதை நம்ம வந்து மூவ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து செக்மேட் த்ரெட் இருக்குன்றதுனால. பட் ஃபியூச்சர் த்ரெட் இருக்குது. அதனால் அந்த மாதிரி பிளண்டர் எதுவும் நடக்க போகிறது கிடையாது. அதனால் அது வெட்டிடுறாரு. ஸோ பிஷப் டெக்ஸ் D5 அதுக்கப்புறம் E-takes D5. ஸோ E-takes D5க்கு அப்புறம் இந்த பொசிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கலர் பிஷப் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ப்ளஸ் இது எப்படி தான் பிரேக் பண்ண போகிறாரு தால், இது எப்படி கிங்கை வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய சுவாரஸ்யத்தை கூட்டிகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆக்சுவலாக பார்த்துட்டு இருக்கிறது வந்து 21வது மூவ் அண்ட் இன்னும் ஒரு 5 மூவ் கேம் முடிய போகுது. ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அட்டாக் வந்து இங்கே ஜெனரேட் பண்ண போகிறாரு. அதுக்கு அஃப்கோர்ஸ் நம்ம ஆப்போனண்ட் வந்து ஏதாவது ஒரு பெரிய தப்பு பண்ண வேண்டி இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரூக்கை வந்து C5ல வந்து கொண்டு வராரு. இது லிட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா கிங் இல்லை குயினுக்கு இருக்கக்கூடிய எஸ்கேப் ஸ்கோர்ஸ் நிறைய வந்து பார்த்திங்கன்னா அது கட் பண்ணிடுது. அதனால் கம்ப்யூட்டர் என்ன விரும்புது அப்படின்னா, ரூக் C7 ரொம்ப விரும்புது. ப்ளஸ் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேரியேஷன் என்னென்னா, ஈவன் இந்த பிஷப் வந்து இங்கே இருக்குது. அப்படி இல்லாத போது நம்ம ரூக்கை டபுள் கூட பண்ண முடியும் இல்லையா? அதனால ரூக் C7 ப்ளஸ் குயினுக்கு ரீட்ரீட்டிங் ஸ்கொயர் நம்ம வந்து கொடுக்குறோம் பின்னாடி போகிறதுக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ரூக் C5ஆல் தான் இதில் பெரிய பிரச்சனையே ஏற்படுது. அண்டு ரூக் C5க்கு அப்புறம் ரூக் H-E1 வந்து விளையாடுறாரு. ஸோ ரூக் H-E1 விளையாடினதுக்கப்புறம் கேமில் வந்து அவர் குயின் சைடை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, குயின் சைடில் இருக்கக்கூடிய பானை வந்து அட்வான்ஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ நிறையா மார்க்கிங்ஸ் இருந்தது. டக்குன்னு நான் அதை அழைச்சிட்டேன். அதுக்கான காரணம் என்ன பண்ண உங்களுக்கு கொஸ்டின் பண்ண போகிறேன் இப்போது. இந்த பொசிஷனில் வந்து 2 மூவ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரோட பார்வையில் ஸ்ட்ராங்கஸ்ட் மூவ் அல்லது பெஸ்ட் மூவ் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. பட் இங்கே ஒரு கிங்கோட பொசிஷன் வந்து ஒன்றுமே என்ன சொல்கிறது பண்ண முடியாத மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் செஸ்ஸுன்றது எப்போவுமே நம்ம வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு கேம் அப்படிங்கிறதுனால இந்த பொசிஷனில் வந்து என்ன தான் வந்து கிங் வந்து சேஃபாக இருந்தாலும் ஒயிட்டால் வந்து பெரிய த்ரெட் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு
கம்ப்யூட்டர் விரும்பக்கூடிய ஒரு மூவ் H6. சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் நமக்கு. ஆனால் ஒரு ஐடியா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். குயின் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் ஷார்ட்கட்டில் புரிஞ்சிருப்பீங்க. குயின் H6 வரக்கூடாது. அதனால கம்ப்யூட்டர் இப்போவே நீ H6 விளையாடிடு, நீ தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அவர் A5 விளையாடுறாரு. ஏன்னா அவர் ஹியூமன் இல்லையா? ஸோ A5 விளையாடுறாரு. அண்ட் தென் இந்த இடத்துல என்ன மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பிஷப் F5 மூவ். அதாவது நான் பல வீடியோக்களில் இந்த மல்டிபர்பஸ் மூவ் அப்படிங்கிற பற்றி நான் வந்து பெருசாக பேசுவேன் எப்போவுமே. அது மாதிரி எனக்கு இந்த கேமில் சாக்ரிஃபைஸ் பண்ணுவதால் அதை விட இதுதான் எனக்கு பிடிச்ச மூவே ஆக்சுவலாக. ஏன்னா இந்த பீஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 பாயிண்ட்ஸ் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு பிஷப்பை. ஒரு டிஃபென்சிவ் பீஸ் ப்ளஸ் ஒரு அஃபென்சிவ் பீஸு ப்ளஸ் கிங்கை அட்டாக் பண்ணுறதுக்கான ஆர் கட் பண்ணுறதுக்கான சில ஸ்கொயர்ஸ் அதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் இதோட பீஸோட வேல்யூ ரொம்ப அதிகம். ப்ளஸ் இப்போ ரூக் E4 லிஃப்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால தான் வந்து குயின் C5 ரூக் C5 வந்து மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி, மிஸ்டேக் கிடையாது, ஒரு இன்அக்யூரசி மேபி அப்படி சொல்லலாம். ரூக் E5 would eventually trap the queen நினைக்கிறேன். ரூக் E4. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, குயின் B4 போயிட்டு நம்ம குயின் ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு குயின் B4 ட்ரை பண்ணுறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் அகெயின் உங்களுக்கு பாஸ் த வீடியோ மொமெண்ட்டு. இந்த பொசிஷனில் ஒயிட் டு பிளே அண்ட் வின் த கேம். ஏங்க இதில் எப்படிங்க வின் பண்ண முடியும் அப்படின்னு என்னை திரும்ப கேட்காதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி தோணும் உங்களுக்கு. பட் டெஃபினட்டாக நான் உங்களுக்கு முன்னாடியே ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ரொம்ப ஆழமாக என்ன சொல்கிறது, ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப அட்டென்டிவாகவும் நீங்கள் வந்து இந்த ஆட்டத்தை பார்த்துருந்தீங்கன்னா அந்த கொஷனுக்கு கண்டிப்பாக ஆன்சர் தெரியும் உங்களுக்கு. ஸோ என்ன அப்படின்னா நம்ம H6 வந்து விளையாடலை. ஸோ அதனால் இங்கே டிப்பிக்கல் டால் சாக்ரிஃபைஸ் இது. ரூக் டேக்ஸ் E5 செக். ஸோ டு ஓப்பன் த பொசிஷன். ப்ளஸ் இவர் இந்த ரூக் இன்னும் கேமுக்குள்ளே கொண்டு வரல. அப்போ நம்ம இந்த ரூக் இருக்கிறது ஒரு யூஸ்லெஸ் தான். ப்ளஸ்ஸு அந்த பிஷப் தான் இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நமக்கு. அந்த பிஷப் இல்லைனா உனக்கு த்ரெட்டே கிடையாது. நமக்கு இருந்த சின்ன த்ரெட்டும் நம்ம வந்து இப்போது இவ்வளோ அதுதான் இப்போ 2 பீஸுமே மேஜர் பீஸு. குயின் ப்ளஸ் ரூக்கு சேர்ந்தா 14 பாயிண்ட்ஸு. அது சேர்ந்து கிரியேட் பண்ண ஒரு த்ரெட்டை இந்த பிஷப் ஒரே ஒரு பீஸ் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஸோ அதனால தான் இந்த சாக்ரிஃபைஸ் வந்து பாசிபிள். ரூக் டேக்ஸ் E5க்கு அப்புறம் நம்ம வந்து அவர் கேமில் F-டேக்ஸ் E5 விளையாடுறாரு. அண்ட் நீங்கள் F-டேக்ஸ் E5க்கு பதில் நீங்கள் இந்த மூவ் கன்சிடர் பண்ணிங்க அது இன்னும் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையாக இருக்கும். D6 எனி கிங் மூவ், செக்மேட் இன் 5 to 7 or 8 மூவ்ஸ் அந்த மாதிரி. சாம்பிள் வேரியேஷன் கிங் E8, D7, கிங் D8 அண்ட் தென் குயின் to D6. ஸோ இந்த மாதிரி நம்ம செக்மேட் பண்ண ட்ரை பண்ணலாம். இன்னொரு சாம்பிள் வேரியேஷன் கிங் D8 அண்ட் தென் குயின் H6 த்ரெட்னிங் குயின் F6. ஸோ அடுத்து இன்னொரு சாம்பிள் வேரியேஷன் கிங் F8 அண்ட் தென் குயின் H6 செக்கு அண்ட் தென் குயின் டேக்ஸ் F6 அண்ட் தென் த்ரெட்னிங் மேட். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி வெட்டும்போது. அதனால தான் அவர் F பானால் வெட்டுறாரு. அண்ட் ஒன்லி மூவ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் குயின் to G5 செக்கு. இந்த இடத்துல H6ல் பான் இருந்திருந்தா அப்போது இந்த வேரியேஷனே பாசிபிள் கிடையாது. அதனால தான் 5 மூவ்ஸ்க்கு முன்னாடி H6 வந்து விளையாடிடுங்க ப்ரொஃப்ளாக்டிக்கா அப்படின்னு சொல்லி. 5 மூவ்ஸ்க்கு முன்னாடி ப்ரொஃப்ளாக்டிக்கா நினச்சி பாருங்கள். குயின் G5 செக் அண்ட் தென் கிங் F8. சப்போஸ் கிங் E8 போனீங்க அப்படின்னா மோரலஸ் சேம் தான். ஸோ குயின் F6 ரூக் G8 அண்ட் தென் குயின் டேக்ஸ் D6 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கிங் F8க்கு அப்புறம் குயின் F6 விளையாடி ரூக்கை த்ரெட்டன் பண்ணுறாரு. ரூக்கை G8 மூவ் பண்ண பின்னா அவர் பிஷப் E6 விளையாடி த்ரெட்டன் பண்ணுறாரு மேட்டை. அண்ட் தென் ஃபைனலாக ரூக் C7 போட்டு அவர் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. பட் இந்த பொசிஷனில் நீங்கள் ரூக் C7 தான் ரொம்ப டாப் மூவ். ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் ஆக்சுவலாக ரூக் C7 இந்த இதில் பிஷப் E6க்கு அப்புறம் அவர் ரிசைன் பண்ணிடுறாருன்னு நினைக்கிறாமா. 27 மூணு கேம் முடிஞ்சிடுது. ஸோ பிஷப் E6 விளையாடணும்னே ரிசைன் பண்ணிடுறாரு. காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் ரூக் C7 தான் பெஸ்ட் மூவ். அப்படி பண்ணும்போது கூட நம்ம குயின் D8 செக் வச்சு நம்ம ரூக்கை பிக்கப் பண்ணிடலாம். ப்ளஸ் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா இன்னமும் இந்த பிஷப்பை வெட்ட முடியாது. ஏன்னா அந்த பானை வந்து பின்னில் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த காரணத்தினால இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணாலும் மேட் வந்து தடுக்க முடியாது. சப்போஸ் ரூக் G7 ட்ரை பண்ணிங்கன்னா மேட் இன் 1 அல்லது கிங்கையே நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் குயின் டேக்ஸ் F7 ஃபாலோட் பை குயின் to D7 செக் மேட். ஸோ இந்த காரணத்தினால தான் வந்து மாலிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 27வது மூலம் ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த கேம் நீங்கள் விரும்பி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி விரும்பி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிக்கேல் டாலோடைய கேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பெஸ்ட் கேம்ஸ் நான் வந்து மிக்கேல் டாலோடைய அல்லது டால் த சாக்ரிஃபைஸ் ஜீனியஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நான் வந்து வச்சுருக்கேன். இன்கேஸ் நீங்கள் அவரோட கேம்ஸை பார்க்கணும் ஃபர்தராக அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.